ஆழியார் டேமை செம்மையாக சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக இப்போ நாங்கள் வால்பாறை போயிட்டுருக்கோம். வால்பாறையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். வால்பாறை போகிறதுக்கு ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் நம்ம என்ட்ரி போடணும். நம்ம என்ட்ரி போட்டதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டாச்சு. இதுக்கப்புறம் மலைப்பாதை ஆரம்பமாயிரும். வனவிலங்குகள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதி, அதனால் காரை மெதுவாக ஓட்டுங்க. வழியில் காரை எங்கேயும் நிறுத்தாமல் மெதுவாக ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. நமக்கு முன்னால் தெரியக்கூடிய நீர்நிலை தாங்க ஆழியார் அணை. நம்ம உயரமாக போக போக ஆழியார் அணையோட முழு அழகை நம்ம பார்த்து ரசிக்கலாம். வழியில் எங்கேயும் வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம மெதுவாக போய்கிட்டே ஆழியாரோட முழு அழகையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஆழியார்லேருந்து வால்பாறை செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம போயிட்டு இருக்க அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு இல்லை. எங்கேயோ 1-2 கார் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ரோடு தாராளமாக தான் இருக்குது. ஆழியார் டு வால்பாறை பார்த்தோம்னா 43 கிலோமீட்டருங்க. முழுக்க முழுக்க இந்த மலையில் தான் நம்ம வாகனத்தை ஓட்ட வேண்டியது வரும். அதனால வாகனம் ஓட்டும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் தாங்க அதிகமாக போயிட்டுருக்காங்க. நாங்கள் செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடும்போதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 20-25 பைக் நின்றுட்டு இருந்தது என்ட்ரி போடுறதுக்காக. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதனால் பைக்கர்ஸ் அதிகமாக ரைட் பண்ணக்கூடிய, இங்கே பாருங்கள் நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு. பைக்கர்ஸ் தான் அதிகமாக அந்த ரோட்டில் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. யானைகள் அதிகமாக நடமாடும் பகுதி, கவனமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரோட்டில் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு அலாதியான சந்தோஷம்தான். அதே நேரத்தில் இந்த மாதிரி ரோட்டில் கவனமாக வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு அருவி ஒன்று இருக்குங்க, கவி அருவின்னு போர்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் என்னமோ போட்டிருக்காங்க. இந்த ரோடு தாங்க கவி அருவி போகிற ரோடா. ஆனால் நாங்கள் இப்போ போக போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு மேலே வால்பாறை போகிறதுனால ரிட்டர்னில் வரும்போல பார்த்துக்கலாம். தாண்டிக்கூடிய விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போலயே. இந்த வழித்தடத்தில் பார்த்தோம்னா மொத்தம் 40 கொண்டை ஊசி வளைவு இருக்குங்க. அதில் இப்போ தான் முதல் கொண்டை ஊசி வளைவாக நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். வாகன நெரிசல் இல்லாத ரோடு, எஸ்பிபி பாட்டு, கண்ணுக்கு விருந்தளிக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சி. இந்த பயணம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணங்களில் இந்த பயணம் ஒன்றுன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. நீங்களும் ஒரு முறை ஆழியார்லேருந்து வால்பாறை செல்லக்கூடிய இந்த சாலையில் காலை நேரத்திலையோ அப்படி இல்லைன்னா மாலை நேரத்திலையோ இந்த சாலையில் நீங்கள் பயணம் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க.
நம்ம வந்து இப்போ 9வது கொண்டை ஊசி வளவை கடந்து போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க வரையாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க ரோட்டோரத்தில். இங்கேருந்து பார்க்குறப்போ ஆலியார் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி தெரியுதுங்க. வர்ற வழியில வாட்டர் ஃபால் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. நான் கூட அது நீர்வீழ்ச்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வாட்டர் ஃபால்ங்கிறது நீர்வீழ்ச்சி இல்லை. இந்த இப்போ நம்ம கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஊர், இந்த ஊருக்கு பேர் வந்து வாட்டர் ஃபால். வேலை எல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க. வால்பாறை பக்கத்துல வந்துட்டோம் நம்ம. இப்போ வால்பாறையில இருக்கக்கூடிய குளிர் வந்து நம்மளால இப்போ உணர முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் மழை பெஞ்சு விட்டுருக்கும் போல தெரியுது. ஏன்னா ரோட்ல எல்லாம் வந்து ஈரம் இருக்கு. சும்மாவே வந்து வால்பாறை ஏரியா ஃபுல்லா குளிரும். இதுல மழை வேற பெஞ்சிருக்கா, குளிர் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. வால்பாறைக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு ஓரமாக வண்டியை நிறுத்தியிருக்கோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வியூவை பாருங்க, ரம்மியமா இருக்கு. நம்ம வந்த ரோடே தெரியலையே. வால்பாறை நெருங்க நெருங்க குளிரும் அதிகமா இருக்கு. பனி மூட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க பாருங்க, நம்மளுக்கு எதிர்த்தாப்புல அந்த மலை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பனி மூட்டம் அப்படியே படர்ந்து கிடக்கு பாருங்க. முப்பத்தி 8வது கொண்டை ஊசி வளவை கடந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் வந்து 2 கொண்டை ஊசி வளவை வந்து நம்ம கடக்க வேண்டியது இருக்கு. பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க. நம்ம கீழே இருந்து இங்கே வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 பஸ்ஸு வந்து நம்மளை கடந்து போயிடுச்சு. அதனால் பொள்ளாச்சியிலேருந்து அடிக்கடி வால்பாறைக்கு பஸ் இருக்குது. நம்ம வந்து எப்போ வேணாலும் வந்துக்கலாம். 39வது கொண்டை ஊசி வளவை கடக்க போகிறோம். ரோடு பிரியுது. அந்த ரோடு வந்து பாலாஜி கோயில் போகிற ரோடு. பாலாஜி கோயில் வந்து இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. பாலாஜி கோயிலை வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம முதல்ல வால்பாறை போகலாம். ஆலியார்லேருந்து நம்ம வால்பாறை வந்து சேர்ந்தாச்சு. 40 கொண்டை ஊசி வளைவுகளையும் கடந்து நம்ம வந்து சேர்ந்தாச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்ம எடுத்திருக்கோம் கீழே இருந்து மேலே ஏறி வர்றதுக்கு. வால்பாறை வர்றது இதுதாங்க முதல் முறை. அதனால ரொம்ப கவனமாகவும் மெதுவாகவும் தான் நம்ம வண்டியை ஓட்டிட்டு மேலே ஏறி வந்திருக்கோம். நீங்களும் இந்த சாலையில் வாகனம் ஓட்டும்போது ரொம்ப நிதானமாகவும் மெதுவாகவும் கவனமாகவும் வாங்க. ஏன்னா வனவிலங்குகள் நடமாட்டம், ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகள்னு இந்த ரோடு வந்து நம்மளுக்கு ஒரு சவாலான பயணமாக தான் இருக்கும். வால்பாறை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வால்பாறையில் வந்து 2 நாள் தங்குறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 நாள் தங்கினாதான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலங்களையும் நம்ம பார்க்க முடியும். முதல்ல நம்ம ஒரு ரூம் போடணும். நான் நேரம் ஆக ஆக ரூமோட வாடகையை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ரூம் போடணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா வந்த கையோட ரூமை போட்டுறணும். நீங்கள் சொந்த வண்டியில் வந்தீங்கன்னா கொஞ்சம் டவுனுக்கு ஒதுக்குப்புறமா ரூம் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் வாடகையும் குறைவாக இருக்கும்.
ஓகே மக்களே, வால்பாறையில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலங்களையும் நாங்க பார்க்க போறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்கணும்னா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.